நாங்கள் சேலம்ல வந்து சொர்ணபுரியில் இருக்கோம். எங்கள் மரபுச்சந்தை வந்து சொர்ணபுரியில் இருக்க ராதை ஹாஸ்பிட்டலுங்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க முனிசிபல் ஸ்கூலுக்குள்ளார இருக்குது. இது வந்து எவ்ரி சண்டே நடக்கும். எங்களுடைய இது வந்து சேலம் மரபுச்சந்தைன்னு இருக்குது. எங்கள் அட்மின் பேர் வந்து அரவிந்தன். அவர் எங்களை வந்து அருமையான முறையில் வழிநடத்தி போகிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் வந்தீங்கன்னாக்கா காலையில் 7 மணி அதுக்கு முன்னாடியே வந்தீங்கனால இயற்கை விவசாயம் பண்ணுற எல்லா விவசாயிகளும் இங்கே இருப்பாங்க. எங்கள் அட்மின் வந்து ஒவ்வொரு விவசாய தோட்டத்துக்கும் போய் அவங்க இயற்கை முறையில் தான் பயிர் பண்ணுறாங்களா, கெமிக்கல் ஏதாவது ஆட் பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க. கெமிக்கல் ஆட் பண்ணுற விவசாயிகளோட எந்த பொருளையும் உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஈவன் இந்த வேல்யூ ஆடட் பொருள்லாம் கூட எதையுமே வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் கலரிங் எதுவும் போடக்கூடாது. இந்த கேக்கு இந்த மாதிரி செய்கிறவங்க வந்து பேக்கிங் சோடா அதெல்லாம் போடக்கூடாது. எல்லாமே ரொம்ப ஆர்கானிக் முறையில் தான் நாங்கள் வந்து எடுப்போம். ஈவன் எங்ககிட்ட இருக்கிற நாப்கின்ஸ், சானிடரி நாப்கின்ஸ் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கில் செஞ்சது தான். இப்போ என்னுடைய பேர் வந்து சந்திரா. நான் வந்து கொண்டு வர்றது வந்து ஊறுகாய் வகைகள், பொடி வகைகள், அப்புறம் மரபு தின்பண்டம், பருத்திப்பால், பாரம்பரிய அரிசியில் செஞ்ச கஞ்சி வகைகள், ஷாம்பு, சோப்பு எல்லாமே கொண்டு வருவேன் நான். பருத்திப்பால் வந்து இயற்கையிலேயே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுலேயும் இப்போ நான் கொண்டு வர முறை வந்து மற்றவங்க கொண்டு வராங்களான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அதில் ஆட் பண்ணுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு அட்டாக் ஆகாது இருக்கிறதுக்கும், கோல்டு இருந்தால் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கும், பருத்திப்பாலுடைய விதை பார்த்தீங்கன்னா லங்ஸில் சேர்ந்துருக்க அந்த ஒரு கோல்டை வந்து வெளியேற்றும். இப்போ நான் அதில் வந்து ஆட் பண்ணுறது வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், சித்திரத்தை, ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போடுவேன். மக்கள் இங்கே வர்றவங்க வந்து கஞ்சியும் பருத்திப்பாலும் விரும்பி சாப்பிட்டு தான் போகிறாங்க. ஓகே. பாரம்பரிய அரிசி கஞ்சி அப்படின்னு இதில் நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகையான மொத்தம் 6 வகை போடுவோம். அதில் மெயின் வந்து அரிசி. அது வந்து உடம்புக்கு குளுமைப்படுத்துறதுக்காக அந்த அரிசியோட கூட பாசிப்பருப்பு போடுவோம், ஜீரகம் போடுவோம். ஜீரகம்ங்கிற சீரகம் உள்ளே இருக்கிறது கிளியர் பண்ணுறது தான். ப்ளஸ் வந்து பூண்டு போடுவோம். பாடியில் இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் அது ரிமூவ் பண்ணுவோம், அது போடுவோம். மற்றபடி சில சமயம் முருங்கைக்கீரை போட்டு எடுத்துட்டு வருவோம். முருங்கைக்கீரையில் வந்து அயன் கண்டென்ட் இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து முருங்கைக்கீரை வேண்டாங்கிறதுனால இப்போ போட்டு கொண்டு வரதில்லை. மெயின் வந்து இதில் நாங்கள் போடுறது வந்து கருப்பு கவுனி, காட்டியானம், சிகப்பரிசி. எவ்ரி வீக் வந்து சீரக சம்பா போடுவோம். மற்றபடி அரிசி வெரைட்டி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். மொத்தம் வந்து 6 வெரைட்டி போடுவோம். இது வந்து எவ்ரி சண்டே நடக்கும். எவ்ரி இங்கே மாநகராட்சி, சொர்ணபுரி மாநகராட்சி தொடக்கப்பள்ளிக்குள்ளார நடக்குது. எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். நான் ஆர்கானிக் உள்ளே வரவே வராது. எங்கள் அட்மின் வந்து எங்களெல்லாம் அழகாக வழி நடத்திட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலையில் உங்கள் சேனல் மூலிமா எங்கள் அட்மின் அரவிந்தனுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கோம். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டாலை உற்பத்தி பண்ணி கொடுத்து நீங்கள் இதை கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி எங்களை ஊக்கப்படுத்துகிற ஹீ ஸோ யங், சின்ன வயசு தான், எங்களை அழகாக வழி நடத்தி கொண்டு போகிற அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.